சண்டே அதுமா ஸ்கின் கேர் பண்ண துணி துவைச்சேன்னு போர் அடிக்காம இன்னைக்கு ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வேனிட்டி அப்கிரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் என்னென்ன லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். அப்பப்போ நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்துடும். அதனால மவுண்ட் ரோடில் புகாரிக்கு தான் வந்திருந்தேன். ஒரே ஒரு சாக்கோ ஓவரோட பாட் வாங்கி சாப்பிட்டேன். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்ட் வாங்க போயாச்சு. என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினா எங்கே வாங்கினா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்காது, ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். அதை தேடி வாங்குறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. பட் இருந்தாலும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பீச்சுக்கு தான் போனேன். பீச் வரைக்கும் வந்துட்டு மீன் சாப்பிடாம இப்படி இந்த ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பீச்சுக்கெல்லாம் போகிறீங்க, ஃபிஷ் சாப்பிட்ணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா பீச்சுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. பீச்சுக்கு ஓரத்தில் வெளில வந்துட்டிங்கன்னா கடைங்க நிறையா இருக்கும். அந்த கடையில் எல்லா கடையிலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மீனுக்கெல்லாம் சிக்னேச்சரான நெத்திலி ஃபிஷ் வாங்கிட்டேன். இந்த ஃபிஷ்ஷோட பேர் தெரில, ஆனால் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அதுவும் வாங்கிக்கிட்டேன். ஃபைனலாக ஐஸ்கிரீமோட சண்டே வச்சு சில்லுன்னு முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போணுச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறதுக்காக கூட சண்டே இப்போ வெளில கிளம்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா பாய்.